வணக்கம் சாய் சுதாகர் அவர்களே. இந்தியாவில் பாலின விகிதம் அப்படிங்கிறது 1000:983 2014 எடுத்த தகவல் நினைக்கிறது. இன்றைக்கு இந்த நிலைமை எப்படி இருக்கின்றது? அதிலிருந்து நம்ம இந்த விவாதத்தை ஆரம்பிப்போம். 2014 நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுதே அவர் கண்ணில் முதல்ல பட்ட விஷயமே இதுதான். பாலின விகிதம் படி பெண்கள் ஆண்களை விட மிக குறைவாக இருந்தார்கள். 983 1000 ஆண்களுக்கு 983 பெண்கள் தான் இருந்தார்கள். இது ஏன் இவ்வாறு இருந்ததுன்னா, வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் பொம்பளை புள்ள தான் கர்ப்பத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே கள்ளிப்பால் ஒரு அபார்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படி பொம்பளை புள்ள மீறி பிறந்ததுன்னா கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுவாங்க. இது காலகாலமாக ஒரு இருந்த வழக்கம். இதெல்லாம் மாற்றணும். இதை மாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணும் பொழுது, எதனால் இப்படி நடக்குதுன்னா, பெண் பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு சிரமம் அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகிடுது. அதை பெண்களை வளர்த்து ஆளாக்கி படிப்பு கொடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணி வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிடுறோம். ஸோ இதை ஒரு செலவாக தான் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு அதை அவங்களால சமாளிக்க முடியாத நிலைமை தான் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் 2014-15. பெண் பிள்ளைகளை காப்போம், பெண் பிள்ளைகளை படிக்க வைப்போம், அதாவது பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படின்ற திட்டத்தை முன் வைத்தாங்க. அந்த திட்டத்தில் முதல்ல கொண்டு வந்தது இந்த என்ன குழந்தை இருக்குது கர்ப்பத்தில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ கிராமப்புறத்தில் இது ஈஸியாக கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான தண்டனை கொடுத்து அந்த மாதிரி வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றத முதல்ல தடுத்தாங்க. ரெண்டாவது, இந்த கர்ப்பம் தரித்த உடனே பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு 12 வாரம்தான் லீவு, விடுமுறை விடுப்பு இருந்தது. அதாவது இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு 12 வாரம் தான் லீவ் கர்ப்பம் தரித்த உடனே அந்த டெலிவரிக்காக. அதை 26 வாரமாக மாற்றினாங்க. 26 வாரத்துக்கும் அது இப்போ கவர்மெண்ட் இருந்தாலும் சரி ப்ரைவேட் இருந்தாலும் சரி அவங்க அந்த சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு அந்த லீவ் கொடுக்கணும். பிறகு அந்த அந்த பெண்கள் கருவுற்ற உடனே அவங்களுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 3 கோடி டெஸ்ட், ப்ரீ நேட்டல் டெஸ்ட்டுன்னுவாங்க. அதாவது கர்ப்பம் தரித்த உடனே டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுறது அண்ட் தடுப்பூசி கொடுக்கறது. இது மாதிரி கர்ப்பத்திலேயே குழந்தையை காப்பாற்றுறது. இன்னொரு பெரிய பிரச்சனை இருந்தது. இந்தியாவில் ஸ்டில் பார்ன் சைல்டுன்னு இருக்கும். அது கர்ப்பத்திலேயே செத்து போயிடும், இல்லை டெலிவரி ஆகும்போது இறந்து போய் பிறக்கும். இது ஏன்னா அந்த சமயத்தில் அந்த கர்ப்பம் தரித்த பெண்களுக்கு போஷாக்கு கம்மியாக இருந்தது. அதை தான் போஷான் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த கர்ப்பம் உற்ற பெண்களுக்கு போஷாக்கு அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா 6000 ரூபாய் கொடுத்தாங்க. கர்ப்பம் தரித்த உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்களுக்கு 3 தவணையாக 6000 ரூபாய் கொடுப்பாங்க. முதல்லையே ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேயே 1000 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 2000 ஒரு 1000 கொடுப்பாங்க. அந்த 6 மாதத்தில், கர்ப்பத்துக்கு 6 மாதத்தில், அப்புறம் டெலிவரி ஆன உடனே அதுக்கப்புறம் பிறகு இந்த போஷாக்கான உணவெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெண்களை படிக்க வைப்போம் அப்படின்றதுக்காக செல்வமகள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா பணம் இருந்தால் தான் படிக்க முடியும். அது சேமிப்பு திட்டம். 10 வயதுக்கு உட்பட்ட பெண்களை இந்த திட்டத்தில் சேர்க்கலாம். அவங்க 21 22 வயசு வரைக்கும் இல்லை 24 வயசு வரைக்கும் அதில் சேமிப்பு சேர்த்துக்கிட்டே வரலாம். அதுக்கு இவங்க எவ்வளோ கட்டுறாங்களோ, குறைந்தபட்சம் 1000 ரூபாய் கட்டணும், அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் கட்டலாம் மாதத்துக்கு. அதை கட்டிக்கிட்டே வந்தால் அது இவங்க எவ்வளோ கட்டுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கவர்மெண்ட்லேருந்து அதே அமௌண்ட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. பிறகு அதனுடைய வட்டி விகிதம் மற்ற வட்டி விகிதம், சேமிப்புக்கு இருந்த வட்டி விகிதத்தை விட ஒரு 1.5% அதிகமாக கொடுத்தாங்க. ஸோ இந்த பணம், சேமிக்கிற பணம் 2 தவணையாக அவங்க வெளியில் எடுத்துக்கலாம். ஒன்று 18 வயசில் உயர்கல்விக்கு போகும்போது எடுத்துக்கலாம். ரெண்டாவது அவங்க 21 வயசில் கல்யாணம் பண்ணிக்கும்போது இந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி
பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தையை படிக்க வைப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 7-8 வருஷமாக இந்த ஆட்சியில் ஒரு மாபெரும் மாற்றம். சில இடத்துல 1020 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சுன்னா இந்த திட்டத்தினால தான் அது சாத்தியமாச்சு. இது மாதிரி பெண்களை காப்பாற்றி அவங்களை படிக்க வைக்கிறதுக்கும் உதவி செய்யும்போது பெண் குழந்தை போற்றப்படுகிறாள் சமுதாயத்தில். ஸோ இதனால தான் இந்த மாற்றம். 2014 இது வரைக்கும் 9 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க நம்ம மத்திய அரசாங்கம். அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களை சார்ந்த திட்டம் ஒன்றாவது இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த விஷயத்தினால தான் இந்த பாலின விகிதம் இந்த மாதிரி ஏறி